Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB எக்ஸாமோட Annexure 4 பார்க்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே உங்களோட அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே போல் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பாருங்கள். முக்கியமானது பிளாக் பால் பாயிண்ட் பென்னு. அண்ட் தென் ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். அதாவது ஒரிஜினல் ப்ரூஃப் ஆஃப் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் அண்டு டிரைவிங் லைசன்ஸ். இது நாலுத்துல நீங்கள் எது வேணாலுமே கொண்டு போகலாம். ஆனால் அது வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அன்னைக்கு வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், தமிழ் எலிஜிபிலிட்டி தனியாக இருக்குமா, பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தனியாக டைம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களோட எல்லா டவுட்ஸுக்கும் சொல்யூஷன் வந்து இந்த Annexure 4 இருக்கும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட், திஸ் இஸ் Annexure 4 டைம் ஸ்கெடியூல் ஃபார் TRB PG Assistant Recruitment Examination 2025. அண்ட் எக்ஸாமினேஷன் டேட்டு, அந்த டைமு, அப்போது எந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் 8:30க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் த கேண்டிடேட் இன்டு த எக்ஸாமினேஷன் சென்டர் ஃப்ரிஸ்கிங். அதாவது காலையில் 8:30க்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க கேண்டிடேட்டு. ஃப்ரிஸ்கிங் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீட் எக்ஸாம்ஸ்லலாம் வந்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபுல்லாக தரோவாக வந்து கேண்டிடேட்ஸை செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃப்ரிஸ்கிங்கு. 9:30க்கு பாருங்க க்ளோசிங் ஆஃப் கேட் அண்ட் என்ட்ரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்டு த ஹால் அண்ட் சைனிங் த அட்டெண்டன்ஸ். 9:40க்கு இஷ்யூ ஆஃப் OMR ஆன்சர் ஷீட்ஸ் அண்ட் மேக்கிங் த ஃபாலோயிங் என்ட்ரிஸ், ரோல் நம்பர் அண்ட் கொஸ்டின் பேப்பர் சீரியல் நம்பர். 9:40க்கு வந்து OMR ஆன்சர் ஷீட்ஸ் வந்து கொடுப்பாங்க அண்டு அதை ஃபாலோ பண்ணி அதில் ரோல் நம்பர், கொஸ்டின் பேப்பர், சீரியல் நம்பர், இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஷேட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தென் 9:50க்கு ஓப்பனிங் கொஸ்டின் பேப்பர் பண்டில்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேண்டிடேட். அதாவது அந்த எக்ஸாமினேஷன் ஹால் இருக்கு இல்லைங்களா, ஹால் ஆர் ரூம், அந்த இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேண்டிடேட் வந்து கொஸ்டின் பேப்பர் பண்டில் பிரிப்பாங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தெரியும், கேண்டிடேட்ஸ் கிட்ட சைனு அண்ட் தென் ஃபோன் நம்பர் வந்து வாங்குவாங்க, அந்த பண்டிலில் வந்து எழுத சொல்லுவாங்க. அண்டு 9:55 AM பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ஸ் அண்ட் மேக்கிங் என்ட்ரி ஆஃப் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் சீரீஸ் கோடு ABCD அண்ட் த சீரியல் நம்பர் 5 digits in the OMR ஆன்சர் ஷீட்ஸ். 9:55க்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ABCD இருக்கும், அது மாறி மாறி இருக்கும். ஒரு ஹாலுக்கு 20 பேர் அப்படின்னு சொல்லும்போது மாறி மாறி இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன்னு வந்தால் பக்கத்தில் ஏவே வராது. அந்த மாதிரி ABCD இது வழக்கமாக எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். தென் த ஃபைன் hour ஆஃப் 10 AM எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம். Long bell to mark the start of the examination and start answering. Candidates have to remove the paper seal of the question paper. So 10 மணிக்கு லாங் பெல் அடித்த உடனே கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பரை வந்து பிரிக்க, அதாவது அந்த சீலை பிரிச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணுறதோ அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பரை வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து பார்க்குறதோ அந்த டைம் அது. அண்ட் தென் 10:30க்கு பார்த்தீங்கன்னா பெல் 1 டு டினோட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் half an hour. ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் half an hour முடியுது அப்படின்னு சொல்லி 10:30க்கு ஒரு பெல்லு. அண்ட் தென் 11 AM பார்த்தீங்கன்னா பெல் 2. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டு டினோட் த எண்ட் ஆஃப் செகண்ட் half an hour. ரெண்டாவது half an hour முடிஞ்சிருச்சு. ஓவராலாக 3.5 மணி நேரம் இல்லைங்களா, ஸோ ரெண்டாவது half an hour. அண்ட் தென் ஆப்வியஸ்லி 11:30க்கு பெல் 3, எண்ட் ஆஃப் த தேர்ட் half an hour. இதே போல் 12 மணிக்கு ஒரு முறை, 12:30 மணிக்கு, 1 மணிக்கு, அதாவது பெல் 6 டு டெனோட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் half an hour. அதுக்கப்புறம் 1:25 PM வார்னிங் பெல் டு அனௌன்ஸ் ரிமைனிங் 5 minutes.
1:25க்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அண்ட் தென் 1:30 PM பார்த்தீங்கன்னா லாங் பெல் டு அனௌன்ஸ் த க்ளோசிங் ஆஃப் எக்ஸாமினேஷன். 1:30க்கு ஒரு லாங் பெல் கொடுக்கும்போது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் அண்ட் ரிசீவிங் த ஆன்சர் ஷீட்ஸ் and other remaining materials by departmental officer and chief superintendent. 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹால் சூப்பர்டென்ட் அதே மாதிரி இன்விஜிலேட்டர்ஸ் கவுண்ட் பண்ணுறது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 2 PMக்கு லாங் பெல் ஃபார் PWD கேண்டிடேட்ஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ், அதாவது PWD கேண்டிடேட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் இது. ஸோ 2:10க்கு கவுண்டிங் அண்ட் ரிசீவிங் த ஆன்சர் ஷீட்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் PWD கேண்டிடேட்ஸ். அண்ட் 2:30க்கு பார்த்தீங்கன்னா பண்ட்லிங் ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் த சென்டர், லாங்குவேஜ் வைஸ் வந்து பண்டில் பண்ணுவாங்க. அண்ட் தென் 2:45க்கு ஹேண்டிங் ஓவர் த ஆன்சர் ஷீட்ஸ் பண்டில் டு த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. ஸோ அப் டு 2:45 வரைக்கும் உங்களோட எக்ஸாம் ஹாலில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த டவுட்ஸுமே வராது அப்படின்னு நம்புகிறோம். ஸோ மார்னிங் 8:30லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத விவிடாக பார்த்தோம். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் செட்டில் ஆகிறதுல இருந்து எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது விவிடாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ டீச்சர்ஸ் யாருக்குமே எந்த பயமுமே வேணாம், கிளியர் கட்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. அதே போல் டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே பிளாக் அப்படின்னு வரும்போது நிறைய பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எழுதும், நடுவில் வந்து விட்டு விட்டு எழுதும் இல்லைங்களா. ப்ளூ பென் மாதிரி பிளாக் பென் வந்து அந்த அளவுக்கு நல்லா எழுதுறது இல்லை. நவடேஸ் கொஞ்சம் விட்டு விட்டு எழுதுறது, எழுதாமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும் பிளாக் பென்னு வரும்போது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு நாள் சாட்டர்டேவே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பென்னு வாங்கி நீங்கள் அதை வந்து நல்லா வந்து ஸ்கிரிபிள் பண்ணி பாருங்க, நல்லா ஃப்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணும்போது ஏதாவது மார்க் பண்ண முடியல, ஷேட் பண்ண முடியலன்னு சொன்னால் ட்ரபிளாக இருக்கும் இல்லையா. அதனால் முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்ப கூலாக உங்களோட எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.